வெல்கம் டு ஆத்மா. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்ற ஒற்றை சொல்லை தவிர எதுவுமே நிரந்தரம் அல்ல. மனிதனுக்கு இது தெரியும், ஆனால் அவன் அதை ஏற்க மறுக்கிறான். எல்லாம் தனக்கே வேண்டும், தானே அனைத்தையும் அடைய வேண்டும், ஆள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று ஆதங்கப்படுகிறான், பேராசைப்படுகிறான். மனிதன் தான் செய்யும் ஒரு தவறை மறைக்க மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டே இருக்கிறான். இதன் விளைவுதான் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். சொர்ணம் தானா விழுந்து இறந்தாங்களா இல்லை யாராவது தள்ளி விட்டு இறந்தாங்களான்னு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சதும் சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. அந்த வனிதா ஆவிதான் உங்க தம்பியும் அழகனையும் கொன்னு இருக்கு. அடுத்தது நம்மளையும் கொல்ல போகுது. பத்ரகாளி அம்மன் கோவில்ல மந்திரிச்ச எலுமிச்சை பழம் எந்த கெட்ட சக்தியும் உள்ள வராம நீதான் பாத்துக்கணும் தாயி. 1000 காப்பி ஆர்டர், சுழையும் 500 ரூபாய் கிடைக்கும். உன்னை நம்பிதாம்மா காப்பி எடுக்கிற. சொர்ணாக்கா சொல்லுங்க. ஏங்க பக்கத்துல கோட்டை இருக்காரா? என்ன விஷயம்? 2 பேரும் உடனே கிளம்பி என் கடைக்கு வாங்க. ஜெராக்ஸ் மிஷின்ல இருந்து வேற ஏதாவது போட்டோ காப்பி வந்துச்சா? எந்த மேட்டரா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்க. உங்க நன்மைக்கு தான் சொல்றேன், உடனே கிளம்பி வாங்க. அக்கா அக்கா என்னடா? அக்கா லைசன்ஸ் 2 காப்பி. மிஷின் ரிப்பேர்ப்பா. என்னக்கா எப்ப பார்த்தாலும் மிஷின் ரிப்பேர்னு சொல்லிட்டு இருக்க? இப்படிதான் முந்தானத்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க வந்தேன். அப்பயும் நீ இதை தான் சொன்ன. என்னப்பா பண்றது? மனுஷனுக்கே அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுது. அந்த மாதிரி மிஷினுக்கு ஏதாவது சீக்கு வந்திருக்கும். பாத்துக்கா மண்டை கிண்டே போட்டுற போகுது. என்னடா சொன்ன? இல்லக்கா நல்லா இருக்கிற மனுஷனே சீக்கு வந்து சுடுகாட்டுக்கு போறது இல்லையா, அதே மாதிரி மிஷினும் கண்டமாயி காயலாங்கடைக்கு போயிட போதுன்னு சொன்னேன். திமிர பாரு, இதெல்லாம் என் நேரம்.
வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வரவே இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போட்டோவை காட்டுங்க. இங்க பாருங்க. சரிதான். சந்திரன், ஏன் அழுவுறீங்க? இங்க பாருங்கண்ணே, என் ஒய்ஃப்னு. ஏய் சொர்ணம், அவர் ஒய்ஃப் போட்டோவை எதுக்கு நீ பிரிண்ட் போட்ட? நானா போட்டேன்? தானா வந்தது. நம்பலல? இப்ப பாருங்க. இங்க பாருங்க, இந்த பேப்பர்ல ஒண்ணுமே இல்லல. என்ன இருக்கு? கேஜிஎன்சி பிரிண்ட் தான் இருக்கு. இப்ப பாருங்க. இதோ பாருங்க. 4வது வேட்டை ஆரம்பம். என்னண்ணே இது? பாத்தீங்கல்ல, நான் சொன்னப்ப நீங்க நம்பினீங்களா? ஏஜென்சிக்காரன் கொடுத்தத ஜெராக்ஸ் பண்ணி பார்த்தா எளவு செய்தி வருது. பாத்தீங்கல்ல? அதெல்லாம் சரி, என் ஒய்ஃபோட போட்டோ எப்படி வரும்? அதான் எனக்கும் புரியல. நம்பறதும் நம்பாதும் உங்க இஷ்டம். அங்க என்னடானா தேளோட போட்டோ கொரியர்ல வருது, இங்க என்னடானா என் ஒய்ஃபோட போட்டோ பிரிண்ட் ஆகி வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க சந்திரன், நம்மள மீறி என்ன நடந்துற போகுது? உங்களை மீறி தான் உங்க தம்பி செத்துட்டாரு. யோ, அவன் விதி முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அப்புறம் ஒரு விஷயம், அதுல ஒரு வெற்றிகரமான 4வது நபர்னு போட்டிருக்கு, கவனிச்சிங்களா? முதல்ல அழக, 2வது பேட்டை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 3வது மிஸ் ஆயிருக்கு, 4வதுக்கு போயிருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, 3வதா நம்ம யாருமே சாகல. அதுக்குள்ள வெற்றிகரமா 4வது நபர் வேட்டைன்னு வந்திருக்கே. முதல்ல இந்த டப்பா ஜெராக்ஸ் மிஷினை தூக்கி காயிலாங்கடையில போடு. அப்புறம் இந்த கடையை முதல்ல இழுத்து மூடு. உனக்கு வேற பிசினஸ் வச்சு தரேன், புரியுதா? சந்திரன், வாங்க போலாம். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு நான் பார்த்தா இங்க இந்த இடத்துல ஒரு ஜெராக்ஸ் கடை இருந்த அடையாளமே இருக்க கூடாது, வித் ஒரு பேப்பர் கூட இருக்க கூடாது, புரியுதா? வாங்க போலாம். ஏய், யாரா அது? டேய், யாருன்னு கேக்குறீங்களா? வெளில வாடா. டேய்,
ஏய் யாரா உள்ள? ஏய் யாரும் கேக்குறீங்களா? பாவம் செய்த மனிதனின் மனதிலும் கெட்ட எண்ணங்கள் நிரம்பி இருக்கின்றன. ஒட்டுமொத்த பாவமும் இப்போது ஒன்று கூடிவிட்டன. இவன் பயத்தினால் திகைக்கிறான், துடித்துக் கொண்டிருக்கிறான். இனி அவனது நிலைமை என்ன? எவ்வளவு பெரிய மாட மாளிகை கோபுரமாக இருந்தாலும், அது கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அந்த வீட்டில் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்துவிடும். இப்படித்தான் பல கோட்டைகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன, பல அரண்மனைகள் இடிந்து விழுந்திருக்கின்றன. கர்மாவை சுமந்து செல்லும் துர்ஆத்மாக்கள் தனது நோக்கம் நிறைவேறும் வரை விட்டுவிடுவதே இல்லை. அதுபோல்தான் மனிதனும் பாவங்கள் செய்வதிலிருந்து விலகுவதே இல்லை. இனி நடப்பது என்னவாக இருக்கும்? வாருங்கள் பார்க்கலாம். ஏய் யாரா? ஏய் போட்டா நானு என்கிட்டே வா. யாருன்னு கேக்குறல்ல? ஏய் முன்னாடி வாடா, தைரியம் இருந்தா போட்டடா. ஏய் யாரா? என்னடா சாவு பயம் தெரியுதா? வனிதா வேணாம், என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆமாண்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாததுனாலதான் அநியாயமா என்ன கொண்டுட்ட. உன் அல்லக்கை 2 பேரை நான் கொலை பண்ணனே, அப்பவே நான் யாருன்னு நீ தெரிஞ்சிருப்ப. அவங்க 2 பேரும் எப்படி செத்தாங்கன்னு இப்ப நான் சொல்லி காட்டவா? இல்ல நான் எப்படி கொலை செஞ்சேன்னு செஞ்சு காட்டவா? அந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டுதானே என்ன கொன்ன? அந்த மண்ணையே உனக்கு வாய்க்காட்சியா கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட. அவனுக்கும் இதே கதிதான்டா.
மண்ணை தின்று மனிதன் வாழ்ந்ததாக எந்த சரித்திரமும் எழுதப்படவில்லை. ஆனால் மண்ணை உழுது மண்ணில் விதைத்து உழைத்து வாழ்ந்த மனிதனை எந்த சரித்திரமும் மறப்பதும் இல்லை. படியில் ஏறி சென்று அடிபட்டு அடிபட்டு கீழே இறங்க இறங்க மனிதனின் உயிர் வலியில் பிரிகிறது. அவன் செய்த பாவங்கள் அந்த மரணத்தில் தெரிகின்றது. வனிதா ஆத்மா எடுக்கும் முடிவுதான் என்ன? எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலக பந்தங்களில் இருந்து தன்னை அவ்வளவு எளிதில் விடுவித்துக் கொள்வதில்லை. போராடுகிறது. தனக்கு பழைய வாழ்க்கை கிடைக்காதா என்று ஏங்குகிறது. ஆனால் காலச்சக்கரம் பின்னோக்கி சுழல்வதில்லை. கடந்த காலங்கள் ஒருபோதும் நமக்கு திரும்புவதில்லை. இழந்தவையும் நமக்கு திரும்ப கிடைப்பதில்லை. இதுதான் காலத்தின் நியதி, இந்த உலகத்தின் நியதி. இந்த நியதி மாறுமா? வாருங்கள் பார்க்கலாம். அப்பா, நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன்பா. என்னம்மா கனவு? நல்ல கனவு தானே? கெட்ட கனவுப்பா. கெட்ட கனவா? அதானே, நமக்கு நடக்கிறதே எப்பவும் கெட்டதா நடக்கும்போது கனவு மட்டும் எப்படிமா நல்லதா வரும்? அவ வந்தாப்பா. அதான்ப்பா ஓடி போனாலே வனிதா. அவ கனவுல வந்தா. அம்மா, உனக்கு அவ மேல பாசம் அதிகம்மா. அவளை ஏன் நினைச்சிட்டு படுத்து தூங்கியிருப்ப, அதான் அவ கனவுல வந்திருக்கா. இல்லப்பா, அவ கனவுல வந்து என் புருஷன் இன்னைக்கு கொன்னுடுவாளாம்பா. முடிஞ்சா காப்பாத்திக்கோன்னு சவால் விட்டுட்டு போறாப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, என் புருஷன் இன்னைக்கு கொன்னுடுவாளாம்பா. பாக்குறதுக்கு அவ மனுஷ மாதிரியே இல்ல, பேய் மாதிரி இருந்தாப்பா. தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஆக்ரோஷமா பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தாப்பா. அப்படின்னா வனிதா இறந்துட்டாளா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, இறந்து போனவங்க தான் ஆவியா நம்ம கனவுல வருவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னப்பா இப்படி ஒரு இடியை தூக்கி போடுறீங்க? எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. நம்மளை விட்டு போனாலும் அவ எங்கேயோ யார் கூடயோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு தான் நாம இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கோம். நானும் அப்படிதாம்மா நினைச்சிட்டு இருந்தேன். வெளியே அவளை திட்டினாலும், ஏமா 1000 தான் இருந்தாலும் நான் பெத்த பொண்ணு இல்லையா? அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் தான் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். மா, நீ அவளோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. எதுக்குப்பா? அவ உயிரோடு இருக்காளா இல்ல இறந்துட்டாளான்னு ஜோசியரை பார்த்து கேட்டு வந்துடலாமா? ஏன்னா ஒருவேளை அவ இறந்து போய் நம்ம பேசாம இருந்துட்டா அது பெரிய பாவம்மா. பண்ண வேண்டிய சடங்கு காரியம் எல்லாம் நம்ம பண்ணணுமே. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்கள விசாரிக்க சொல்லலாம். போமா, போய் எடுத்துட்டு வா. நில்லு சரிதா, நில்லு. வனிதா இறந்துட்டா. ஏங்க என்ன சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா, நேத்து நைட்டு தான் எனக்கு போன் வந்துச்சு. மனிதனை மண்ணில் போட்டு புதைத்து விடலாம், ஆனால் ஆத்மாக்களை புதைக்க முடியாது. ஆத்மாக்கள் அழிவற்றது, முடிவற்றது, நிரந்தரமானது. வனிதாவின் ஆத்மா சாந்தியடைய சொந்தக்காரர்களால் ஈம காரியங்களை செய்ய முடிந்ததா? அக்கால் கணவனை வனிதாவின் ஆத்மா விட்டுவிடுமா? முடிவுக்காக காத்திருப்போம் நாளை வரை.